எல்லாமே ஏறிட்டு இருக்க தவிர வந்து மீட்டர் கட்டணம் மட்டும் ஏத்தவே இல்லை. கட்சியை பத்தி எல்லாம் பேசவே இல்லை. நானு கவர்மெண்ட் கொடுத்தாங்கன்னா ஏன் எக்ஸ்ட்ரா கேட்க போறோம்? மொத்தம் இவனுக்கு கமிஷன் தானே ஃபுல்லாவே. அதனாலதான் ஒரு 20 ரூபா 30 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்கறது. தயவு செஞ்சு பண்ணாதான் எல்லா டிரைவரும் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஆட்டோ டிரைவர்ஸ்க்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் தேங்க்ஸ். பார்ட் 2 போடுவோம் சொல்லியிருந்தேன். அந்த பார்ட் 2க்கான வீடியோ தான் இது. மீட்ரு விலையை சரியா நிர்ணயிச்சுட்டு மீட்டரை போட்டு ஓட்டலையா உனக்கு ஃபைன்னு சொல்லி பாருங்களா. ஏன் அது அரசாங்கம் செய்யக்கூடாதா? அரசாங்கம் செய்யக்கூடிய விஷயம் தான். மீட்டரை போட்டு ஓட்டு, அதுக்கப்புறம் நீ ஃபைன்னு சொல்லி பாருங்க, டிரைவர் செய்வான். அந்த வீடியோ நான் சொல்லியிருப்பேன். ஒரு 10 வருஷமா மீட்டர் பிள்ளை ஏற்றாமல் இருக்கிறதால தான் இவங்க இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அன்னைக்கு இருந்த விலைவாசி வேற, இன்னைக்கு இருந்த விலைவாசி வேற. ஸோ இதெல்லாம் காரணமாக வச்சு தான் அவங்க கேட்டும் கிடைக்காத ஒரு காரணத்தால் மக்கள் கிட்ட கேட்டு வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன். ஸோ நான் மட்டுமே சொன்னால் சரியா இருக்காது. அதனால வந்து சில டிரைவர்ஸ் கிட்ட போய் கேட்டேன். நீங்களே பாருங்க. ஆனா மக்கள் பொதுமக்கள்லாம் வந்து நீங்க 20 ரூபா 30 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்டு ஓட்டின்னு சொல்லி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அவங்களுக்கு கஷ்டமா இருக்குது சொல்றாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? வரும்போது ரேட் நல்லா இருந்தது. இன்னைக்கு வந்து கேஸ் ரேட்டு ஏறி போச்சு, ஸ்பேர் பார்ட்ஸ் மெக்கானிக் செலவு எல்லாமே ஏறி போச்சு, ஆயில் ரேட்டு ஏறி போச்சு, கேஸ் ரேட்டு ஏறி போச்சு. இப்ப எல்லாமே ஏறிட்டு இருக்க தவிர வந்து மீட்டர் கட்டணம் மட்டும் ஏத்தவே இல்லை. 10 வருஷத்துக்கிட்ட ஆகி போச்சு. ஸ்கூல் ஃபீஸ் ஏறி போச்சு பசங்க. இப்ப நான் இவ்வளவுக்கு சிங்கிளா தான் இருக்கேன். சிங்கிளா இருந்தே ஒரு நாளைக்கு ஒரு 1200 ரூபாய் 1300 கூட ஓட்ட முடியல. எல்லா செலவும் போக கூட ஒரு 500 ரூபாய் நிக்க மாட்டேங்குது. நமக்கு வந்து ரேட்டு ஏத்தவே மாட்டிருக்காங்க. இது அரசாங்கம் தான் முடிவு எடுக்கணும். ஏன் எக்ஸ்ட்ரா கேட்டு ஓட்டுறீங்க? நான் வந்து இப்பதான் கொரோனாவுக்கு அப்புறம் தான் ஆட்டோ ஓட்டுறேன். ஆமா, 12 ரூபா அப்பயும் 12 ரூபா தான் போட்டாங்க, இப்பயும் 12 ரூபா தான் போடுறாங்க. 12 ரூபாய்க்கு ஓட்டினா எப்படி இது? கேஸ் ரேட்டுக்கு எல்லாம் அதிகமா இருக்கலாம். சரி, ஓகே. இப்போ மக்கள்லாம் வந்து இந்த வேலை பிடிக்கலாம், வேற வேலையை பார்த்துன்னு சொல்லிட்டு அதே மாதிரி நான் இந்த வேலைக்கு வந்துட்டு பிறகு வேற வேலையை பார்த்து போக சொல்றாங்க. அவங்க ஒரு வேலையில இருக்காங்க. அவங்களுக்கு சம்பளம் பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரா கேட்பாங்களா இல்ல வேற வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. அது மாதிரி தான் நாங்களும் பண்றோம். கட்டுப்படி ஆகாதனால தான் கேட்கிறோம். 100 கூடு 200 கூடுலாம் கேட்கல, 20 ரூபா 30 ரூபா தான் கேட்கிறோம். அதுக்கே கொடுக்குறவங்க இருக்காங்க. அதெல்லாம் பெருசா தெரியாது அவங்களுக்கு. அது அவங்களுக்கு தான் தெரியணும். நம்ம என்ன பண்றது? எங்களுக்கு கட்டுப்படி ஆனாதான் நாங்க வர முடியும். எங்களுக்கு கட்டுப்படி ஆகாத ரேட்டு கொடுத்தா நாங்க எக்ஸ்ட்ரா தான் கேட்க முடியும். இல்லை கவர்மெண்ட் ஒரு ஆப் கொடுத்து எல்லாருக்கும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு ஆப் கிரியேட் பண்ணி இந்த அளவுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபிக்சர் மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா நார்மல் டைம்ல அதே ரேட் கொடுத்தாங்களோ ஈவினிங் டைம் எல்லா டைமும் ஒரே மாதிரி ரேட் கொடுத்தாலும் எங்களுக்கு போதும். சந்தோஷம். கவர்மெண்ட் ஏற்றி கொடுத்தா நம்ம ஏன் மக்கள் கிட்ட கேட்க போறோம்? நான் கேட்க போறதே கிடையாது. யாருங்க இதை காது குத்தி யாரு கேட்கறா? எப்படி போட போறாங்க? வாய்ப்பே இல்லை. இருந்தாலும் வேற வழியும் இல்லை. கவர்மெண்ட் கொடுத்தாங்கன்னா ஏன் எக்ஸ்ட்ரா கேட்கணும்? எல்லாருமே பொதுமக்கள் தான். ஸோ பொதுமக்கள் எது நல்லதோ அதை பார்த்து பண்ணுங்க. ஒண்ணு ஆட்டோ டிரைவர்ஸாக இருக்கட்டும், இல்லை துப்புரவு தொழிலாளியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ப்ளீஸ் ரெஸ்பெக்ட் தம். அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. மனுஷன் மதிக்காம இப்போ யாரை மதிக்க போகணும்? காசு பணம் இருந்தால் தான் மதிக்கணும் கிடையாது. இல்லாதவங்க இருந்தாலும் அவங்க உயிர் உள்ள ஒரு மனிதன், அவனை மதிக்கணும். ஒரு சக மனிதனா.